ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿದ್ರೆ ನಂಗೆ ನೆನಪಾಗೋದು ಒಂದೇ, ಏನಿರ್ಬೋದು ಹೇಳಿ? ತಂದಾನಿ ನಾನೇ ತಾನಿ ತಂದಾನೋ ತಾನೇ ನಾನೇನೋ. ಎಕ್ಸ್ಕ್ಯೂಸ್ ಮೀ, ಸಾರಿ ಟು ಬಾದರ್ ಯು. I'm a content creator. I work with strangers and aqua portraits. If you don't mind, can I click few of your pictures to post on Instagram? Sure. ಅರ್ಚನಾ ಅಲ್ವಾ? ಬನ್ನಿ. ಇಂಗ್ಲಿಷ್ ಎಲ್ಲ ಮಾತಾಡ್ತೀರಾ? ನಿಮ್ಮ ನೆಕ್ಸ್ಟ್ ಮೂವಿಗಳ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಲಿ. ನೆಕ್ಸ್ಟ್ ಇನ್ನು ಕತೆ ಕೇಳ್ತಾ ಇದೀನಿ, ಬಟ್ ರೆಡಿ ಫಾರ್ ರಿಲೀಸ್ ಅಂದ್ರೆ ಯುದ್ಧಕಾಂಡ ಈ ವರ್ಷ ಅಥವಾ ಮುಂದಿನ ವರ್ಷ. ಓಕೆ. ಅಜಯ್ ರಾವ್ ಅವರು. ಹಾ ಅಜಯ್ ರಾವ್. ಆಲ್ ದಿ ಬೆಸ್ಟ್ ಫಾರ್ ದಟ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. Yes, thank you. ஆஹா, இவங்க அவங்கல்ல, எஸ், ராக்கி பாயுடைய அம்மாவை வந்து ராக் பண்ணவங்க தான் இவங்க அர்ச்சனா. இவங்க பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல கேஷுவலா ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க இப்படி கேஷுவல் ஃபோட்டோகிராஃபி பண்ணக்கூடிய ஒருத்தர், எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களை ஃபோட்டோகிராஃபி பண்ணிக்கிட்டுமா, நான் இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அர்ச்சனா தானே, ராக்கி பாயுடைய அம்மா தானே அப்படின்னு கேட்க, அவங்களும் சிரிச்சுட்டே ஆமாங்க நான் தான் அது அப்படின்னு சொல்ல, பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ கேஷுவலாக எவ்வளோ நார்மலாக அவங்க இருக்காங்களே. இந்த வீடியோவை ராகேஷ் ஃபோட்டோபீடியா அப்படின்ற பேஜ்லேருந்து தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. கேஜிஎஃப் படத்து மூலமாக பேன் இந்தியா அளவில் பயங்கர பிரபலம் அடைஞ்சவங்க தான் இவங்க. பட் இப்போ கூட இவங்க ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக மக்களோட மக்களாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவர் கேஷுவலாக போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணவான்னு கேட்கும்போது தான், அடடே இவங்க ராக்கி பாயுடைய அம்மாவா நடிச்சவங்கல்ல அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. அடுத்து அவங்களுடைய படத்துடைய அப்டேட் பற்றி சொல்லி அப்படின்னு அவர் கேட்க, அடுத்து நிறைய கதைகள் கேட்டுட்டு இருக்கேன், கூடி விரைவில் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படத்து தொடர்பான அப்டேட்டும் கொடுத்திருந்திருக்காங்க இவங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿದ್ರೆ ನಂಗೆ ನೆನಪಾಗೋದು ಒಂದೇ, ಏನಿರ್ಬೋದು ಹೇಳಿ? ತಂದಾನಿ ನಾನೇ ತಾನಿ ತಂದಾನೋ ತಾನೇ ನಾನೇನೋ. All the best for that. Thank